அது அது ஒரு சாப்டர். அப்புறம் நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு மாதத்துக்கு முன்பு நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாடு தான் அப்படிங்கிறார். இப்போ நடுவில் வந்து பேசப்பட்டது அதிமுக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதிமுக கூட்டணியோட வரும், இவருக்கு வேறு வழி இல்லை, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட்டணி வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்லாம் பேசினாங்கல்ல. இப்போ அவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாடு தான் அப்படிங்கிறார். இது நிர்மல்குமார் சொல்லக்கூடாது, விஜய் சொல்லியிருக்கணும். அவர் தானே தலைவர், அவர் கட்சியுடைய தலைவருங்க, நடிகர் இல்லைங்க. ட்வீட் போட சொல்லுங்க, அவர் தான் ட்வீட் தானே போட்டார். இதே நிலைப்பாடு தான், மாற்றம் இல்லை, நாங்கள் பாஜகவையும் அப்படி தான் எதிர்க்கிறோம், பொதுக்குழுவில் பேசணும். இன்றைக்கி கருத்து சொல்லியிருக்காங்களாம், 28 பேரில் பெரும்பாலானவர்கள் நம்ம வந்து தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு. ஆனால் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குது, நீங்கள் அதிமுக அதில் வந்து வெளிப்படையாகவே நீங்கள் தாவேகா நமக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டாங்க, கொடி பறக்குதுன்னு சொன்னாங்க, வந்துடணும்னு சொன்னார் எடப்பாடியே. அவர் வரவேற்கிறாரு. அவரை பொறுத்தவரை தாவேகா உள்ள வந்தால் கூட ஒரு 10 விழுக்காடு கூட வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் உள்ளே வந்துட்டா நம்ம வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிடலாம், அவங்க நினைப்பதான், அதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து இப்போ நிர்மல்குமார் வெளியே வந்து சொல்கிறாரு, நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம். விஜய் சொல்லலை, நிர்மல்குமார் சொல்கிறாரு. நாளைக்கு தலைவர் வந்து அந்த வார்த்தையை மாற்ற முடியும். சிபிஐ வசம் கேஸ் இருக்கிறது, சிபிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னு ஒன்றும் தெரிய தகவல் இல்லை. ஜனவரியில் தெரியுங்க, இன்னும் 2 மாதத்துக்கு யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. நவம்பர் டிசம்பரை உங்களை விட்டுருவாங்க. ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த எஸ்ஐ இது நடந்துக்கிட்டு இருக்கு, தேர்தல் ஆணையத்துடைய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, எஸ்ஐஆர் நடந்து கொண்டு இருக்கிறது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இன்னைக்கு திமுக கூட்ட போகின்ற அந்த கட்சி கூட்டத்திற்கு கூட தாவேகாவுக்கு அழைப்பு இல்லைன்றாங்க. அழைப்பு கொடுத்துருதா செய்தி, அது ஒரு இன்னும் ஒன்றும் நாம் தமிழருக்கும். ஏனென்றால் இப்பொழுது வந்து திமுக கூடுகின்ற கூட்டம் என்பது எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு மனநிலை. நான் என்ன கேட்குறேன், இப்போ தாவேகா எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்குதா, எதிர்ப்பு தெரிவிக்குதா? அந்த அருண்ராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, எஸ்ஐஆரை வச்சு வாக்காளர்கள் நீக்குவதோ போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னா கண்டிக்கத்தக்கது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு.